ஹலோ ஆல், வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம்னா, வைப் கோடிங்னா என்ன, வைப் கோடிங் வச்சு நாம என்னெல்லாம் பண்ண முடியும், வைப் கோடிங் வச்சு ஒரு ஆப் ஆர் வெப்சைட்டை ஃபுல்லா நம்மளால டெவலப் பண்ணி லான்ச் பண்ண முடியுமா, ஒரு ஆப் இல்லைனா வெப்சைட்டை கம்ப்ளீட்டா லான்ச் பண்றதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவைப்படும், என்னெல்லாம் பண்ணணும், இது எல்லாமே இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதுக்கப்புறம் கண்டினியூஸா நம்ம சேனல்ல ஏஐ ரிலேட்டடான வீடியோஸ் வரும், கோடிங் ரிலேட்டடான வீடியோஸ் வரும். இது எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வைப் கோடிங்னா என்னன்னு பார்க்கலாம். எனக்கு பேசிக்காவே கோடிங்னா என்னன்னு கூட தெரியாதுங்க. ஆனா எனக்கு ஒரு வெப்சைட் இல்லைனா அப்ளிகேஷன் டெவலப் பண்ணணும்னு ஐடியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்மளுக்கானதான் வைப் கோடிங். நிறைய ஏஐ டூல்ஸ் வந்துருச்சு. இப்போ சாட் ஜிபிடி வேற ஏதாவது கோடிங் டூல்ஸை வச்சு நாம ப்ராம்ப்ட் ஆர் கமெண்ட் கொடுக்கறது மூலமா ஒரு வெப்சைட் இல்லைனா அப்ளிகேஷனை டெவலப் பண்றதா வைப் கோடிங். வைப் கோடிங் பண்ற நம்மளுக்கு எந்த ஒரு பேசிக் நாலேஜுமே கோடிங் பத்தி இருக்காது. இல்லைன்னா கொஞ்சமா நமக்கு கோடிங் பத்தின நாலேஜ் இருக்கும். பட் ஃபுல்லா நமக்கு ஒரு வெப்சைட் ஆர் ஆப் டெவலப் பண்றதுக்கான கோடிங் நாலேஜ் இருக்காது. வித் ஹெல்ப் ஆஃப் ஏஐ டூல்ஸோட ஹெல்ப்பை வச்சு நாம ஒரு வெப்சைட் இல்லைனா அப்ளிகேஷனை பில்ட் பண்ணலாம். ஸோ அதுதான் இங்க வைப் கோடிங் சொல்றாங்க. இப்போ வைப் கோடிங்ல என்னெல்லாம் பண்ண முடியும், என்னெல்லாம் பண்ண முடியாது, அதோட லிமிடேஷன் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். வைப் கோடிங்கோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா, நமக்கு கோடிங் பத்தி எந்த நாலேஜுமே இல்லைனாலும் நாம எனக்கு ஒரு வெப்சைட் இப்படி இருக்கணும், இந்த பேஜ் போனா இங்க போகணும், இது இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம ஒரு ப்ராம்ப்டாவோ ஒரு டிஸ்கிரிப்ஷனாவோ டைப் பண்ணி கோடிங் டூல்ல கொடுத்துட்டு பில்டு கொடுத்தோம்னா அது நமக்கு ஒரு வெப்சைட் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணி கொடுத்துரும். இதுல நமக்கு எந்த ஒரு கோடிங் நாலேஜுமே இருக்காது. நமக்கு ஸ்டார்டிங் டு எண்ட் அந்த ஆப் இல்லைனா வெப்சைட் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற ஒரு ஐடியா மட்டும் நமக்கு இருந்தா போதும். அதை வச்சு நாம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு வெப்சைட் இல்லைனா அப்ளிகேஷன் நம்மளால டெவலப் பண்ண முடியும். இப்போ ஒரு வைப் கோடிங்ல லிமிடேஷன் அப்படி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதை டிஸ்அட்வான்டேஜா கூட நம்ம வச்சுக்கலாம். இப்போ ஒரு 10 ஃபைல் இல்லைனா 12 ஃபைல் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன அப்ளிகேஷன், சின்ன வெப்சைட்ஸ் நம்ம டெவலப் பண்ற மாதிரி ஐடியா இருக்குன்னா அதுக்கு வைப் கோடிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது நம்மளால ஈஸியா பண்ண முடியும். இதுவே ஒரு 100+ ஃபைல்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு வெப்சைட்டோ ஒரு அப்ளிகேஷனோ நம்ம ரெடி பண்றோம் அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான வெப்சைட் இல்லைனா காம்ப்ளெக்ஸான ஆப்ஸ் நம்மளால வைப் கோடிங்ல பண்ண முடியாது. அப்படியே பண்ணினாலும் அதுல நிறைய பக்ஸ் இருக்கும், நிறைய எரர்ஸ் இருக்கும். ஸோ அந்த எரர்ஸ் எல்லாத்தையும் நம்மளால ஃபைன் பண்ணி அந்த எரர்ஸ் நம்மளால ரெக்டிஃபை பண்ண முடியுமா அப்படிங்கிறது இல்லைன்னு நிறைய டெவலப்பர்ஸ் சொல்றாங்க. ஸோ வைப் கோடிங் இந்த மாதிரி ஒரு விஷயத்துல லிமிட்டடா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோடர்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. நாம ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணிருக்கோம், 2 ஆப் பிளே ஸ்டோர் லான்ச் பண்ணிருக்கோம். ஸோ அதுல இருந்து நாம கண்டுபிடிச்ச டிஃபரன்ஸ் ஒன்று இருக்கு. அது என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இதுல நமக்கு வைப் கோடிங்ல என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியாது, ஸோ எது வைப் கோடிங் பெட்டரா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிச்சு. ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்க்க போறோம். பேசிக்கா உங்க போன்லயோ இல்ல உங்க ஆப்லயே ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு ஏஐ பில்டிங் ஆப்ஸ், ஏஐ வெப்சைட் டெவலப்ங்கிற மாதிரி போட்டீங்கன்னா நிறைய வெப்சைட் நமக்கு ஷோ ஆகும். இப்போ அதுல ஒன்று நம்ம ஓப்பன் பண்றோம் அப்படின்னா நம்ம சைன் அப் பண்ணுவோம். சைன் அப் பண்ணிட்டு அவங்க நமக்கு கிரெடிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிரெடிட்ஸ் நம்ம ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு மேலே போகும்போது நம்ம கிரெடிட்ஸ் பை பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கிரெடிட்ஸ் எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம்னா, இப்போ நமக்கு ஒரு அப்ளிகேஷன் வேணும், ஏன்னா ஒரு வெப்சைட் டெவலப் பண்றோம்னு பார்த்துக்கலாம். இப்போ இந்த வெப்சைட்டை நம்ம டெவலப் பண்றதுக்கு ஒரு ப்ராம்ப்ட் ஏன்னா கமெண்ட் ரெடி பண்ணி ஏன்னா ஒரு டிஸ்கிரிப்ஷன் ரெடி பண்ணி நம்ம பில்டு கொடுக்குறோம். ஸோ கொடுக்கும்போது அந்த கிரெடிட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா மைனஸ் ஆகும். அந்த ஏஐ டூல்ஸ் என்ன பண்ணணும்னா கோடிங் நமக்கு ரைட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வெப்சைட்டோ இல்லைன்னா அப்ளிகேஷனோ நமக்கு டெவலப் பண்ணணும். டெவலப் பண்ணிட்டு அதை நமக்கு ஷோகேஸ் பண்ணும். ப்ரிவியூ ஸ்கிரீன் இருக்கும், ப்ரிவியூ ஸ்கிரீன்ல உங்களுக்கு ஷோகேஸ் பண்ணும். ஸோ நீங்க கிரெடிட்ஸ் போய் பார்த்தீங்கன்னா கிரெடிட்ஸ் மைனஸ் ஆகிட்டு நமக்கு வந்துட்டு இருக்கும். இப்போ நம்ம கேட்ட மாதிரி ஒன்று டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம். பட் என்ன விஷயம்னா நீங்க என்ன கேட்டீங்களோ அது மட்டும் தான் இங்க டெவலப் பண்ணிருக்கோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஒரு லாகின் பேஜ் வேணும், இப்போ ஒரு சைன் அப் பேஜ் வேணும், நெக்ஸ்ட் இங்கே போகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் பண்ணி கொடுத்துரும். பட் நெக்ஸ்ட் நீங்க அகைன் ப்ராம்ப்ட் ஒரு கமெண்ட் கொடுத்து அதை டெவலப் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ சைன் அப் பண்றோம், லாகின் பண்றோம்னா இப்போ யூசர் சைன் அப் பண்றோன்னே அது இந்த டேட்டா பேஸ்ல ஸ்டோர் ஆகணும். இங்க போகணும், எனக்கு இவங்களுக்கு இந்த மாதிரி ஆக்சஸ் இருக்கணும், எனக்கு அட்மின் பேனல் வேணும் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய நெக்ஸ்ட் நம்ம ப்ராம்ப்ட் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். இதுவே டெவலப் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாவது எரர்ஸ் இருந்துச்சுன்னா எரர்ஸ் இருக்குன்னு காட்டும். ஸோ இந்த எரர் எனக்கு ரெக்டிஃபை பண்ணுன்னு சொல்லி நம்ம கமெண்ட் கொடுக்கும்போது மறுபடியும் நமக்கு கிரெடிட்ஸ் மைனஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் உங்களோட கிரெடிட்ஸ் எல்லாமே 0 ஆயிரும். ஸோ எகைன் நீங்க டெவலப் பண்ணணும்னா அந்த இடத்துல நீங்க கிரெடிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும். சில கோடிங் டூல்ஸ்ல எப்படி கொடுத்துருக்காங்கன்னா பே ஆஸ் யூ கோன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். நீங்க எந்த அளவுக்கு யூஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பில் மாதிரி ஜென்ரேட் ஆகி உங்களுக்கு மந்த்லி வர மாதிரி அவங்க கொடுத்துருப்பாங்க. ஆனா 0 ரூபீஸ்லேயே நம்மளால ஒரு வெப்சைட்டோ அப்ளிகேஷனோ டெவலப் பண்ண முடியும். இந்த மாதிரி கிரெடிட்ஸ் தேவைப்படாது, இந்த மாதிரி பில்லிங் வராது. இது எப்படிங்கிறத நான் வீடியோட கடைசியில சொல்றேன். இப்போ நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இது எல்லாமே நம்ம ஏஐ டூல்ஸ்ல பண்ணினாலுமே இந்த இடத்துல ஒரே ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் வரும். என்னன்னா இப்போ நிறைய யூசர்ஸ் வந்தா வெப்சைட்டோ அப்ளிகேஷனோ ஸ்கேலபிளா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அது என்ன பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த டைப் ஆஃப் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணனாலும் இந்த மாதிரி வைப் கோடிங் டெவலப் பண்ற வெப்சைட்ஸ்ல அவங்களோட டேட்டா பேஸ் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு website.com வச்சுக்கலாம். ஸோ அதுல நீங்க வைப் கோடிங் டெவலப் பண்றீங்க அப்படின்னா இப்போ அவங்களோட அந்த website.com குள்ள தான் அந்த ஸ்டோரேஜ் எல்லாமே கிரியேட் ஆகும். அந்த ஸ்டோரேஜ் பேக் எல்லாமே அங்கதான் கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ இங்க தான் நமக்கு லிமிடேஷன் வரும். ஏன்னா ஒரு பர்டிகுலர் இது வரைக்கும் தான் நீங்க அங்க யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறமா அவங்களுக்கு நீங்க பே பண்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ அது கிட்டத்தட்ட ஒரு தேர்ட் பார்ட்டி மாதிரி வச்சுக்கோங்களேன். நார்மலா ஒரு பேக் கனெக்ட் பண்றதுக்கு நீங்க ஒரு இப்போ கூகுள் ஃபயர் பேஸ்லயோ இல்லை கிளவுட் ஃபிளார்லயோ நீங்க ஒரு பேமெண்ட் பண்றீங்கன்னா ஸோ அதை விட இங்க அதிகமா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கு. அண்ட் இன்னொரு பெரிய நெகட்டிவ் என்னன்னா, இன்கேஸ் அந்த வெப்சைட் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகுது, நீங்க வைப் கோடிங்க டெவலப் பண்ணிருக்கிற அந்த உங்களோட அப்ளிகேஷன் வெப்சைட் இருக்கிற வெப்சைட்ல ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அது நம்ம டெவலப் பண்ணிருக்கிற வெப்சைட்ல கூட அஃபெக்ட் ஆகலாம். இன்கேஸ் அந்த வெப்சைட் ஒர்க் பண்ண முடியாம க்ளோஸ் பண்றாங்க அப்படின்னா
உங்களோட ப்ராஜெக்ட் க்ளோஸ் ஆயிரும். ஏன்னா நீங்க வந்து அவங்களோட தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களோட வெப்சைட்டே ஆக்சஸ் பண்ண முடியாத மாதிரி ஆயிருச்சுன்னா, அப்போ உங்களோட ப்ராஜெக்ட்டும் சரி, நீங்க ரன் பண்ணிட்டு இருக்கிற வெப்சைட்டும் சரி, கண்டிப்பா அங்கேயே வந்து க்ளோஸ் ஆயிரும். உங்களால ரன் பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க மேக்ஸிமம் வந்துட்டு ஏஐ மூலமா டெவலப் பண்ற எல்லா வெப்சைட்ஸுமே வந்துட்டு பப்ளிஷ்ன்னு சொல்லிட்டு அங்க ஒண்ணு குடுத்திருப்பாங்க. ஸோ அவங்களோட ஒரு டொமைன் இதுல தான் வந்து நீங்க பப்ளிஷ் பண்ற மாரி இருக்கும். ஸோ அவங்களோட ஸ்டோரி தான் யூஸ் பண்ற மாரி இருக்கும். இது வந்து வைப் கோடிங்ல இருக்கிற ஒரு நாம ஃப்ரண்ட் எண்ட் வந்துட்டு எப்படினாலுமே வந்துட்டு வைப் கோடிங்ல கிரியேட் பண்ணிடலாம். டேஷ்போர்ட் எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணிடலாம். பேஜஸ் நம்ம கிரியேட் பண்ணிடலாம். ஸோ நம்ம இம்பார்ட்டன்ட்டா நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் வந்து பேக் எண்ட். இப்போ ஒரு வெப்சைட் டெவலப் பண்றோம், ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்றோம்னா கண்டிப்பா அதுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்டோரேஜ் நமக்கு கண்டிப்பா தேவைப்படும். இப்போ உங்க கஸ்டமர்ஸ் வராங்கன்னா அவங்களோட டீடைல்ஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டியிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு அவங்க வராங்க, அவங்கள பத்தி டீடைல்ஸ் குடுக்குறாங்க, அவங்க லொகேஷன் குடுக்குறாங்க, இந்த ஊருன்னு சொல்லி குடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டீடைல்ஸ் எல்லாம் வந்து நீங்க ஸ்டோர் பண்ண வேண்டியிருக்கும். கஸ்டமரோட நேம் நீங்க ஸ்டோர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ வைப் கோடிங்க கிரியேட் பண்றக்கும் ரியலா ஒரு பேக் எண்ட் கனெக்ட் பண்றக்கும் இந்த ஒரு டிஃபரன்ஸ் வந்து கண்டிப்பாவே நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். இப்போ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு டவுட் வரும். வைப் கோடிங் நம்ம யூஸ் பண்ணலாமா வேண்டாமா? வைப் கோடிங் வச்சு நம்மளால பேக் எண்ட் கனெக்ட் பண்ண முடியுமா முடியாதா? அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு டவுட் வரணும். இப்போ நான் வந்து உங்களுக்கு சம் சாம்பிள்ஸ் காட்டுறேன். ஸோ நாம ஒர்க் பண்ணியிருக்கிற வெப்சைட் அண்ட் நம்ம டெவலப் பண்ணியிருக்கிற ஆப்ஸ் இந்த ரெண்டையுமே வந்துட்டு உங்களுக்கு நான் வந்து ஷோகேஸ் பண்றேன். இதுதான் வந்து நம்மளோட வெப்சைட். இந்த வெப்சைட் வந்துட்டு நம்ம வைப் கோடிங்ல தான் டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ இது வைப் கோடிங்கிறத விட எனக்கு வந்து கோடிங் தெரியாது. ஸோ ஏஐ டூல்ஸ் மூலமா கோடிங் வந்து நான் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கோடிங் வச்சுட்டு இந்த வெப்சைட் டெவலப் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வெப்சைட்ல நீங்க கீழே வந்தீங்கன்னா, ஸோ இங்க பாத்தீங்கன்னா நாம இதை வச்சு என்னென்ன வெப்சைட்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணியிருக்கோம், என்னென்ன ஆப்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு இங்க நம்ம வந்து ஷோகேஸ் பண்ணியிருக்கோம். இது இல்லாம கீழே வந்தீங்கன்னா இங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு பாத்தீங்களா? இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ல உங்களோட டீடைல்ஸ் கொடுத்துட்டு நீங்க ரெஜிஸ்டர் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க கொடுக்குற எல்லாமே வந்துட்டு எனக்கு டெலகிராம்ல நோட்டிபிகேஷனா வந்துடும். இப்போ இங்க ஃபுல் நேம், இமெயில் அட்ரஸ், வாட்ஸ்அப் நம்பர் இது எல்லாமே நீங்க வந்துட்டு டைப் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் ஃப்ரீ அண்ட் அன்லாக் வீடியோஸ்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட நேம் அண்ட் உங்களோட இமெயில் அட்ரஸ், உங்களோட வாட்ஸ்அப் நம்பர், நீங்க எந்த டேட்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்து எனக்கு டெலகிராம்ல வந்து நோட்டிபிகேஷனா வந்துடும். ஸோ இது வந்து நம்ம பேக்எண்ட்ல தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா இங்க வந்து எனக்கு யூசர்ஸ்ல வந்துட்டு உங்களோட டீடைல்ஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ இது வந்து எனக்கு ஃபயர்பேஸ்ல வந்து கனெக்ட் ஆயிருக்கு. அங்க வந்து உங்களோட டீடைல்ஸ் வந்துட்டு எனக்கு ஷோ ஆகும். ஸோ இங்க நம்ம டிஸ்பிளே பண்ணிருக்க ப்ராஜெக்ட்ஸோட இமேஜஸ் எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு Cloudflareலயோ இல்ல ஃபயர்பேஸ்லயோ ஸ்டோர் ஆகிற மாதிரி தான் வந்து நாம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அண்ட் நாம வந்துட்டு 2 ஆப் வந்துட்டு ஆல்ரெடி பிளே ஸ்டோர்ல லான்ச் பண்ணியிருக்கோம். இன்னொரு 2 ஆப் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன்ல வந்து நமக்கு இருக்குது. ஐ மீன் வந்து க்ளோஸ்டு டெஸ்டிங்னு சொல்லுவாங்க. டெஸ்டிங்ல இருக்குது. ஸோ அது டெஸ்டிங் கம்ப்ளீட் ஆனதுமே அந்த 2மே வந்து நம்ம லான்ச் பண்ணிடலாம். 2 ஆப்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி ஆப். இப்போ நித்ரா அந்த மாதிரி வந்து டிஎன்பிஎஸ்சி ஆப்ஸ் இருக்கு. ஸோ நீங்க அதுல எல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடான கண்டென்ட் இருக்கும், கொஸ்டின்ஸ் இருக்கும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கும். இது எல்லாமே வந்து நீங்க படிச்சுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஃபார்மேட்ல தான் நாம வந்து இங்க யூஸ் பண்ணியிருக்கோம். பட் அதுல இருந்து நிறைய வந்து டிஃபரன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஆப் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் எல்லாமே வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் உங்களுக்கு போடுறேன். இது இல்லாம மினி கேம்ஸ்னு சொல்லிட்டு நாம வந்துட்டு கேம்ஸும் டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ பிளே ஸ்டோர்ல போயிட்டு நீங்க அறிவுப்பாதைன்னு சொல்லி டைப் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட டிஎன்பிஎஸ்சி ஆப் ஷோ ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா அந்த மினி கேம்ஸ் ஷோ ஆகும். ஸோ அந்த கேம்ல பார்த்தீங்கன்னா சுடோகு 2048 ஸ்பேஸ் இம்பாக்ட், ஃபிளாப்பி ராக்கெட்னு சொல்லிட்டு சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாமே வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். 2D ஸ்டைல ஸ்வைப் பண்ற மாதிரியோ டேப் பண்ற மாதிரி இருக்கிற எல்லா கேம்ஸுமே நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். நீங்க நம்ம டெவலப் பண்ணியிருக்கிற ஷோகேஸ் பண்ணியிருக்கிற இது எல்லாமே ஓப்பன் பண்ணி பாருங்க. வெப்சைட் எல்லாத்துக்குமே வந்து டேரக்டா வந்து நீங்க வெப்சைட்டை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து வெப்சைட் ஓப்பன் ஆகும். சேம் வந்து அப்ளிகேஷனுக்கு வந்துட்டு பிளே ஸ்டோர் URL நம்ம கொடுத்துருக்கோம். நீங்க இந்த ஆப்ஸும் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. ஒரு வைப் கோடிங் வச்சுட்டு இது எல்லாமே நம்மளால டெவலப் பண்ண முடியுமா, இந்த அளவுக்கு நம்ம அட்வான்ஸ்டா பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கண்டிப்பா நிறைய ஐடியாஸ் வரும், உங்களுக்கு தோணும். ஸோ நான் வந்து இண்டிவிஜுவலா ஒவ்வொரு ஆப்ஸுமே அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்துட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம், அது என்ன மாதிரி டெவலப் பண்ணியிருக்கோம், அதில் என்னென்ன யூஸ் கேஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நம்ம டெவலப் பண்ணும்போது என்னென்ன லிமிடேஷன்ஸ் இருந்துச்சு, அதை நம்ம வந்து எப்படி பிரேக் பண்ணோம் அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸுமே வந்துட்டு அப்கமிங் வீடியோஸ்ல வந்து வரும். ஸோ லாஸ்ட்டாக ஒரு 2 மினிட்ஸ் தான், யாரும் வீடியோ வந்து குவிட் பண்ணிடாதீங்க. இந்த 2 மினிட்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். நான் ஒரு அப்ளிகேஷன் லான்ச் பண்ணணும்னு நினைச்சிருந்தேன். ஸோ அதுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு, எனக்கு இந்த மாதிரி வேணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து அந்த டிஎன்பிஎஸ்சி ஆப் அதுதான் வந்து நான் லான்ச் பண்ணணும்னு நினைச்சிருந்தேன். ஸோ அதுக்கான கொட்டேஷன் வந்து ஏஜென்சிஸ்ல வாங்கும்போது அவங்க கொடுத்திருந்த கொட்டேஷன் வந்துட்டு எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா என்னால் வந்து அந்த அளவுக்கு அமௌண்ட் வந்து அஃபோர்ட் பண்ண முடியல. ஏன்னா அவங்க வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பிளே ஸ்டோர் லான்ச் வரைக்குமே வந்துட்டு உங்களுக்கு 2 to 3 lakhs வரைக்குமே அவங்க பில்லிங் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்மளால அவ்வளோ காஸ்ட் எக்ஸ்பென்ஸ் செலவு பண்ணி ஒரு ஆப் டெவலப் பண்ண முடியாதுங்கிறனால நானே அதை டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தேடிட்டு இருக்கும்போது தான் நம்ம கண்ணில் பட்டது இந்த வைப் கோடிங். ஸோ அந்த வைப் கோடிங் வச்சு டிஎன்பிஎஸ்சி ஆப் நம்ம வந்து டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ நாம வந்துட்டு ஏஜென்சிஸ்ட எனக்கு என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் வேணும்னு கேட்டனோ அதை விட அதிகமான ஸ்பெசிஃபிகேஷன்லேயே வந்துட்டு நாம இந்த ஆப் வந்து டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ ஆப்க்கான வீடியோ வந்து நம்ம ஃபுல்லாக போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த என்னென்ன நம்ம பண்ணியிருக்கோங்கிறது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஏஐ டூல்ஸ் எல்லாம் வந்து நிறைய டெவலப் ஆயிட்டு இருக்கு. சொல்லப்போனால் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஸோ நிறைய ஆப்ஸ் வந்து அட்வான்ஸ்டாக கூட இருக்கலாம். பட் அது எல்லாமே வந்து இப்போ நம்ம ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்க முடியும், நம்ம டெவலப் பண்ணி பார்த்துக்க முடியும். பட் ஒரு டைம் பீரியட்க்கு அப்புறம் கண்டிப்பா அது வந்து ஒரு லிமிட்டை ரீச் ஆகும். ஸோ அதுல இருந்து நம்ம எல்லாருமே வந்து நார்மலா எந்த ஒரு ஆப் யூஸ் பண்ற மாதிரி இருந்தாலுமே, எந்த ஒரு கோடிங் ஆப் யூஸ் பண்ற மாதிரி இருந்தாலுமே அதுக்கு வந்து நம்ம பே பண்ற மாதிரி தான் கண்டிப்பா இருக்கும். ஸோ அது வந்து கண்டிப்பா செட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்மளால அந்த டைம் வந்துட்டு ஆஃபர் பண்ணி ஒரு ஆப்போ அப்ளிகேஷன் டெவலப் பண்ண முடியுமா அப்படின்னா ஸோ அது வந்து நமக்கு டவுட் தான். டூல்ஸ் எல்லாம் ஃப்ரீயா இருக்கும்போது நீங்களும் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஒரு வெப்சைட்ல அப்ளிகேஷன் எப்படி பில்ட் பண்ணலாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. லிட்டரலா ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு வந்து 0 நாலேஜ் தான் இருந்துச்சு. பட் ரெகுலரா அந்த கோடிங் எல்லாமே பார்த்து அந்த எரர்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி நமக்கு பேசிக்கா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இந்த மாதிரி எரர் வந்து அது இந்த பேஜ்ல தான் இருக்கும். ஸோ இந்த ஃபைல்ல தான் இருக்கணும். இந்த ஃபைல்ல இருந்தா இது ஒர்க் ஆகுது, இந்த ஃபைல்ல இருந்தா இது வந்து நம்ம கனெக்ட் பண்றோம். ஸோ லாகின் எப்படி ஒர்க் ஆகுது, சைன் அப் எப்படி ஒர்க் ஆகுது, அத்தன்டிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுது,
ஃபயர்பேஸில் ஸ்டோரேஜ் எப்படி கனெக்ட் பண்ணுறோம், அது வந்து டேட்டா வந்து எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது, யூசர்ஸ் வந்துட்டு அதை எப்படி நம்ம டெப்ளாய் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம லேர்ன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் உங்கள் டைம் பீரியடை வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு டெவலப்பர் ஆகணும் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து வைப் கோடிங் தெரிஞ்சால் டெவலப்பர் ஆக முடியாதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அப்படியெல்லாம் கிடையாது. நாம கம்ப்ளீட்டாக வைப் கோடிங் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது. பட் ஒரு டெவலப்பர் ஆகணும்னா நாம வந்து பேசிக்காக இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்க்கும்போது நம்மளால வந்துட்டு எது எங்கே கனெக்ட் ஆகுது, எரர்ஸ் எல்லாம் எங்கெங்க வருது அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்மளால பார்க்க முடியும். ஸோ எரர்ஸே வந்துட்டு ஒரு எரர் வந்துச்சுன்னா எதனால வந்திருக்குன்னு சொல்லி நம்மளால ஃபைண்ட் பண்ண முடியும். அந்த எரர் வந்து எது சேஞ்ச் பண்ணா நம்மளால ரெக்டிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ என்னன்னா நாம வந்துட்டு ஏஐ கோடிங் டூல்ஸை வச்சுட்டு வெப்சைட்டுக்கான அப்ளிகேஷனுக்கான ஃப்ரண்ட் அண்ட் எல்லாமே ரெடி பண்ணுறோம். பேக் எண்ட் வந்து அந்த வைப் கோடிங் டூல்ஸ் மூலமாக கனெக்ட் பண்ணாமல் நாமளே வந்து கனெக்ட் பண்ணுறதை எப்படி அப்படிங்கிறத வந்து நாங்கள் சொல்லித்தரோம். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வெப்சைட் பண்ணியிருக்கோம், நம்ம ஆப்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம், அது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த லெவல் ஆஃப் குவாலிட்டியில் உங்களுக்கு அப்ளிகேஷன் வெப்சைட் டெவலப் பண்ணணும்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து பேசிக்காக ஒரு கோர்ஸாக கண்டக்ட் பண்ணுறோம். ரொம்ப 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 லோ ப்ரைஸில் தான் பண்ணுறோம். உங்களுக்கு கோர்ஸ் டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நம்மளோட வெப்சைட்டில் போயிட்டு கீழே வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எனக்கு வந்துடும். ஸோ அது மூலமாக நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுவேன். நாம ஷோகேஸ் பண்ணியிருக்கல ஒரு 4 ப்ராஜெக்ட் வந்து நம்ம வெளியில் வந்து கிளைண்ட்டுக்கு பண்ணி கொடுத்ததா. ஸோ நான் வந்துட்டு ஃப்ரீலான்ஸாக இந்த ஒர்க் பண்ணுறேன். மொத்தமாக சேர்த்து ஒரு 4 ப்ராஜெக்ட் சேர்த்து நான் வந்து ஒரு 15K கிட்ட தான் வந்து நான் வாங்கியிருக்கேன். பட் நான் அதுக்கு இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ₹0 தான். நான் அதுக்கு வந்து டைம் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்களோட ஃப்ரீ டைம் இல்லைனா லேர்னிங் பீரியடை வந்து இன்வெஸ்ட் பண்ணி அது மூலமாக உங்களால் ஒரு ஃப்ரீலான்ஸ் ஒர்க் வந்து பில்ட் பண்ண முடியும். இது மூலமாக நீங்கள் பேசிக்காக கோடிங்ஸ் பற்றின நாலேஜ் வரும். ஒருவேளை கோடிங்கில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அதுக்கும் மேலே வந்துட்டு கோடிங் வந்து ஃபுல்லாகவே லேர்ன் பண்ணிக்கலாம் இந்த சப்போர்ட்டோட. வைப் கோடிங்கிறது கோடர்ஸ்க்கான 0 நாலேஜ் கிடையாது. வைப் கோடிங்கிறது கோடர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னா நம்மளோட கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம்.